ஓகே. இதில் யாருக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஓகே, யாராவது ஷார்ட்டாக சொல்லுங்களேன். ஷார்ட்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, செக்மெண்டேஷன்னா என்ன, யாராவது? ஓகே ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட் அதை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இதுதான் பேசிக். நம்ம என்ன லிசன் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனில் பண்ண வேண்டியது மெயினாக என்னென்னா, அது என்ன ஃபார்மேட்டில் வந்து நம்ம லிசன் பண்ணுறோமோ, என்ன டயலெக்டில் நம்ம லிசன் பண்ணுறோமோ அதே டயலெக்டில் தான் வந்து நம்ம டைப் பண்ணணும். எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சவுத் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, நார்த் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே தமிழ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஸ்லாங்கில் வந்து நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ அதே ஸ்லாங்கில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனோட பேசிக் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபுல் ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோவில் எத்தனை ஸ்பீக்கர் வேணாலும் பேசியிருக்கலாம், ப்ளஸ் நாய்ஸ் இருக்கலாம், இல்லைனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்னென்னாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அதில் ஸ்பீச்சை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி காட்டுறதுக்காகவும், ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கருக்கும் இன்னொரு ஸ்பீக்கருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து தனித்தனியாக வந்து காட்டுறதுக்காகவும் செக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறான், அப்புறம் 16லேருந்து 20, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் செக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த செக்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டூல்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ரூல்ஸ் படி மாறும். ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அது படி மாறும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் மேட்ரிக்ஸ் டூல். ஓகேவா? இந்த டூலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஆமாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு லாங் ஸ்பீச் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர் இருப்பாங்க. அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்து இந்த செக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹவு டு மேக் செக்மெண்ட். ஓகேவா? இப்போது செக்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எவ்வளோத்துக்கு ஜூம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ டூல் வந்து அடுத்தது காட்டுறேன். இப்போது வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது ஜூமிங் அந்த ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு ஸ்பீச், அதாவது ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வந்து எந்த கேப்புமே விடாமல் 1.5 மினிட்ஸ், ஓகேவா, அதாவது 1.5 நிமிஷம் 90 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பேசலாம். ஓகேவா? இது வந்து பேசிக் ரூலு. அதுக்கு நடுவில் ஒரு வேளை ஏதாவது ஒரு 2 செகண்ட்ஸ் கேப், அதாவது ஒரு ஸ்பீக்கர் வந்து கண்டினியூஸாக பேசுகிறாங்க ஆனால் நடுவில் வந்து ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ், ஓகே சாரி 2 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேப் விடுறாங்க அப்படின்னா அதை வந்து 2 செக்மெண்ட்டாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்பீக்கர் பேசுகிறாங்க, ஒரு ஸ்பீக்கர் பேசி முடித்த உடனே அடுத்த ஸ்பீக்கர் பேசுகிறாங்க, இல்லைனா ஒரு ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்க அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓவர்லேப் வரும். கரெக்டாக? இப்போ 2 பேரோட ஸ்பீச்சும் வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம லிசன் பண்ணுவோம். இந்த மாதிரியும் வரும். அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போது இதில் வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் உள்ள இது தெரியுதா? வேவ் ஃபார்ம்.
தெரியுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட்லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு 2 செகண்ட் ஆடியோ. இதுக்கு முன்னாடியும் வந்து நிறையா ஸ்பீச் நிறையா சைலன்ஸ் இருக்குது, பின்னாடியும் வந்து நிறைய சைலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 2 செகண்ட் வந்து பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ் கேப் விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேவ் ஃபார்மை ஒரு செக்மெண்ட்டாகவும் அடுத்த வேவ் ஃபார்மை வந்து இன்னொரு செக்மெண்ட்டாகவும் நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒருவேளை அது 200 மில்லி செகண்ட்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டாக பிரிக்க வேண்டியதில்லை, ஒரே செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த டூலில் வந்து காட்டுறேன். ஓகேவா? பேசிக்காக நம்ம பண்ண போகிறது இதுதான். ஒரு ஸ்பீக்கர் வந்து கண்டினியூஸாக வந்து பேசுகிறாங்க, எந்த ஒரு கேப்புமே விடாமல் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது 90 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு நடுவில் கேப் விட்டு பேசுகிறாங்க, ஒரு 200 மில்லி செகண்ட்ஸ் அந்த கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், அது ஒரே ஸ்பீக்கராக இருக்கும்போது. ஓகேவா? இல்லை அதோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து சேம் செக்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று, 2 ஸ்பீக்கர் பேசுகிறாங்க, அப்போது வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுதுன்னா இது வந்து பாருங்கள், க்ரீன் கலர் ஆரோ வந்து ஸ்பீக்கர் 1, ரெட் கலர் ஆரோ வந்து ஸ்பீக்கர் 2. ஓகேவா? இப்போவும் க்ரீன் கலர் பேசுனது பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, தெரியுதுல்ல? என்னோட மவுஸ் தெரியுதா? எஸ் சார். ஓகே. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போது ஸ்பீக்கர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் பேசியிருக்காங்க. அது பேசிகிட்டு இருக்கும்போதே செகண்ட் ஸ்பீக்கர் வந்து நடுவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ரெட் லைன், ரெட் ஸ்டார்டிங் லைன், எண்டிங் லைன். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகிற இடம் தான் வந்து ஓவர்லேப். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு, இந்த கான்செப்ட் என்னன்ட்டு? யாருக்கும் இது புரியாமல் இருக்கா? டீம் எங்களுக்கு புரியுது சார். ஓகே. அதாவது 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசுகிற அந்த கிளாஷ் ஆகிற அந்த பிளேஸ் மட்டும் ஓவர்லேப். ஓகேவா? இப்போ ஒருவேளை இது ஸ்பீக்கர் 1 இது ஸ்பீக்கர் 2 அப்படின்னா இந்த கேப் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து ஓவர்லேப் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது வந்து ஓவர்லேப். இதில் ஸ்பீக்கர் 1ஓட சவுண்டும் வரும், ஸ்பீக்கர் 2ஓட சவுண்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சார், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. இப்போ எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் செக்மெண்டேஷன் நம்ம அனடேட் பண்ணோம்? அதான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்பீக்கர், இப்போ நான் தான் வந்து பேசுகிறேன், கண்டினியூஸாக வந்து 1.5 நிமிஷத்துக்கு வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே. அப்படின்னா வந்து அந்த 1.5 நிமிஷமே வந்து ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே சார். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்கள், keep all the segments in one segment as long as it doesn't exceed 1 minute 30 seconds. ஓகேவா? ஓகே சார். அப்போது என்னென்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து கண்டினியூஸாக வந்து பேசுகிறாங்க, அது வந்து எந்த கேப்பும் இல்லை அப்படின்னா 1.5 நிமிஷம். 1.5 நிமிஷம் வரை நம்ம அனடேட் பண்ணிக்கலாம். ஒரே செக்மெண்ட், அதாவது ஒரே ஸ்பீக்கர் வந்து கண்டினியூஸாக பேசலாம். அது இது 2 ஸ்பீக்கர் பேசுனாங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கரோட செக்மெண்ட்டை இன்னும் ஒன்றாவும் இன்னொரு ஓவர்லேப் இல்லை, அது ஓவர்லேப்புங்கிறது 2 பேரும் பேசுகிறது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகும், அதுதான் வந்து ஓவர்லேப். ஓகே. ஓகேவா? அது மற்றபடி ஒரு ஸ்பீக்கர் வந்து 1 to 5 செகண்ட் பேசுகிறாங்க, செகண்ட் ஸ்பீக்கர் வந்து 6 to 10 செகண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவுலேயே ஒரு செகண்ட் கேப் இருக்குது, அது வந்து ஓவர்லேப்பாக வராது. கரெக்டாக? ஏன்னா அந்த இடத்துல 2 பேரோட பேச்சுமே வந்து மர்ஜ் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு செகண்ட். இப்போ நான் வந்து கண்டினியூஸா பேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு 1 செகண்ட் கஃப்காத அப்படி போட்ட பாஸ் வந்துச்சுன்னா அது 1 செகண்ட் கூட்டமா இல்லையா? ஓகே. இப்போ ஒருவேளை காஃபிங் இருக்கு, இந்த இடத்துல காஃபிங் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, அது ஸ்பீச்சா வந்து எடுத்துக்க வேண்டாம். அதை வந்து
அதுக்கு முன்னாடி வந்து எங்கே ஸ்பீச் வந்து கட் ஆகுதோ அது வரைக்கும் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபிங் இருக்கிறது வந்து தனியாக விட்டுறலாம். அது வந்து செக்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ஓகே ஓகே அதுக்கப்புறம் எப்போ ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அதில் வந்து ஒருவேளை மியூசிக்காக இருக்கலாம், ஏதாவது வெஹிக்கிள் சவுண்டு, ஏதாவதுனாலும் இருக்கலாம். ஒருவேளை நான் டார்கெட் லாங்குவேஜ் வேறு ஹிந்தியில் ஏதாவது பேசினாலும் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி இது வந்து டார்கெட் லாங்குவேஜ் என்னது தமிழ். ஓகேவா? இப்போ ஒருவேளை நடுவில் ஏதாவது 1-2 வேர்டு வந்து இங்கிலீஷில் வரும், அது வந்து நீங்கள் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதும் இங்கிலீஷில் பண்ணக்கூடாது, அதே ஃபார்மேட்டில் அப்படியே தமிழில் டைப் பண்ணணும். புரியுதுல்ல? இங்கிலீஷ் வேர்டு கூட தமிழ்ல டைப் பண்ணணும், ட்ரான்ஸ்லிட்டரேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லிட்டரேட். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்பீச் ஆஃப் 2 ஸ்பீக்கர். ஓகே ஓகே. இப்போ ஒருவேளை இது வந்து பார்த்துங்க, இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து கண்டினியூஸாக பேசுகிறாங்க. இது ஆல்ரெடி நான் சொன்னல, ஒரு சைலன்ஸ் டியூரேஷன் வந்து 200 millisecond. இது வந்து சேம் ஸ்பீக்கர் வந்து பேசும்போது அந்த கேப் வந்து 200 milliseconds இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து டூல் வந்து காட்டுறேன். ஓகே. நீங்கள் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நானே கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் லெஃப்டில் மை ஜாப்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இந்த மை ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபைல் ரிசீவ் பண்ணதுனால இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக ஐடி கொடுக்கும்போது வந்து வெயிட்டிங் டு ரிசீவில் இந்த 0க்கு பதிலாக 1 இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்து உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? அந்த அக்செப்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து அந்த ஒர்க்கு இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து A5 Infotech Private Limited டெஸ்ட், இது வந்து டெஸ்ட் ஃபைலு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைவ் வரும்போது வந்து லைவ்னு போட்டு வந்துடும். ஓகேவா? இதில் லான்ச் டாஸ்க் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சும்மா தான் வரும். இது கீழே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஆடியோ கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்கல? கேட்கல சார். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நான் அந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்ணுறேன். இப்போ கேட்குதான்னு பாருங்க. ஹலோ. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே இல்லாமல் பிளாங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே எம்டி பண்ணிடலாம். சரி மக்களே, இந்த வீடியோ குறைகள் இருந்துச்சுன்னா நான் மச்சான் டேய் உங்களுக்கு ஒரு அது ஒன்று மச்சான் டேய் மச்சான் மச்சான் டேய் கொஞ்சம் டேய் மச்சான் நம்ம அந்த பாத்து பையாவது போலீஸ் ஹலோ டேய் மச்சான் டேய் மச்சான் ஹலோ மேம் இல்ல ஐயோ ஐயோ மேம் டோன்ட் ஹலோ சிடிபி டேப்பா போட்டோ சார் சார் சரி ஹலோ எந்த சார் சரிப்பா ஓகே ஏய் வா ஏய் டேய் மச்சான் ஹலோ மேம் அது சரி சரி அந்த இதுக்கெல்லாம் இதுக்குமா நன்றி சொல்லிக்கிட்டு இதுதான் நம்ம. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து இந்த இதில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து பிரிக்க முடியாது. செக்மெண்ட்டை வந்து அக்யூரேட்டாக பிரிக்க முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜூமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 35 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பாருங்கள். 00 இருக்கிறது வந்து ஹவர்ஸ், அடுத்தது வந்து மினிட்ஸ், அப்புறம் செகண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட்டு. சாரி, மினிட்ஸ், செகண்ட், மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். இதில் ஓகே, இதில் ஒரு நிமிஷம் 40 வச்சுட்டா.
இப்போ இந்த 0.03.0 இருக்கா, இதில் ஒரு லைன் இருக்கும். இதில் இருந்து இந்த 04 இது வந்து ஒரு பெரிய லைன் இருக்கும். இதுதான் வந்து 3rd செகண்ட், இது 4th செகண்ட். ஓகேவா? இதுக்கு நடுவில் 1 2 3 4 இந்த மாதிரி வந்து 10 லைன் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே. இப்போ இது வந்து இந்த பெரிய லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 100 மில்லி செகண்ட், செகண்ட் லைனு 200 மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து 500 மில்லி செகண்ட், இது வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்ட். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு? நோ டவுட். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆடியோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு நேரம் கேட்டுருங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆடியோ. ஓகே, நான் இப்போது ப்ளே பண்ணுறேன். இதில் எத்தனை கேரக்டர் வருதுங்கிறது முதல்ல பாருங்கள். ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க எத்தனை கேரக்டர் வருதுன்னு. ஓகேவா? ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் மச்சான் பைக்கெல்லாம் வச்சிருக்க, சும்மா கெத்து காட்டுற போல. டேய், இருந்தும் இன்னைக்கு தாண்டா ஸ்கூலுக்கு ஒரு நாள் அண்ணா கிட்ட கடை வாங்கிட்டு வந்து. இப்போ ஸ்பீக்கர் டர்ன் தெரியுதா? தெரியுது சார். இப்போ வந்து இது வரைக்கும் 2 ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, 2 பேர் பேசியிருக்காங்க. அது உனக்கு பொறுக்கலையாடா? இல்ல மச்சான், சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். எப்படி லவ்வெல்லாம் எப்படி போகுது? டேய், என் மூஞ்ச பார்த்தா உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா? ஏன்டா போட்டு என்ன சாவடிக்கிற? சரி மச்சான் கோபப்படாத. சரி, உன் பைக்ல எனக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்குறியா? மச்சான், உனக்கு தராம வேற யாருக்குடா தர போறேன்? டேய், நீ ரவுண்ட் என்ன, நீ 10 ரவுண்டு கூட அடிடா. போடா, எடுத்துட்டு போடா. டேய் மச்சான், வழியில போறா 2. இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, தெரியுதா? இல்லை, எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல சார். ஒரே குரல் மாதிரி தான் இருக்கு. இது பாருங்க. ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் மச்சான் பைக்கெல்லாம் வச்சிருக்க, சும்மா கெத்து காட்டுற போல. டேய், இருந்தும் இன்னைக்கு தாண்டா ஸ்கூலுக்கு ஒரு நாள் அண்ணா கிட்ட கடை வாங்கிட்டு வந்தேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? இல்ல மச்சான், சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். எப்படி லவ்வெல்லாம் எப்படி போகுது? டேய், என் மூஞ்ச பார்த்தா உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா? ஏன்டா போட்டு என்ன சாவடிக்கிற? சரி மச்சான் கோபப்படாத. சரி, உன் பைக்ல எனக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்குறியா? மச்சான், உனக்கு தராம வேற யாருக்குடா தர போறேன்? டேய், நீ ரவுண்ட் என்ன, நீ 10 ரவுண்டு கூட அடிடா. போடா, எடுத்துட்டு போடா. டேய் மச்சான், வழியில போறா 2 பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு டவுட் வந்துட போதுடா. டேய், கொஞ்ச நேரம் வாயம் போடுறா. அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க, அவனுங்களுக்கு என்ன இது தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுது சார். ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்கூல் பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து 2 பேர் பேசுகிறாங்க. டேய் மச்சான், சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் எதுக்குடா நீ வெயிட் பண்ண போகுது? டேய் மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. நீ வெயிட் பண்ணு, நான் வந்து நீ போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுடா. மச்சான், நான் சொன்ன மாதிரி அந்த பையன் படுறான், பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். என்ன மச்சான் பயப்படுறியா? அந்த பையன் எவ்வளவு தூரம் வந்துட போறான், பாத்துக்கலாம் விடு. டேய், இப்பயாவது சொல்றா, ஸ்பாட் எங்கடா இருக்கு? டேய் மச்சான், நம்ம போற இடம் ஒரு காட்டு பகுதிடா. போலீஸே கண்டுபிடிக்காத மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? டேய் மச்சான், சீக்கிரம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அந்த ஜீப் இது வரைக்கும் எத்தனை ஸ்பீக்கர் வந்திருக்காங்கன்னு தெரியுதா? 6 பேர் வந்திருக்காங்க. 4. 4? ஆமாம். 2 வந்து ஸ்கூல் பசங்க. ஓகே. அப்புறம் வந்து 2 பேர் வந்து கொள்ளைக்காரங்க. ஓ. இப்போ லாஸ்ட்டாக பேசின 2 வந்து கொள்ளைக்காரங்க. இப்போ அடுத்தது பாருங்க. தான்டா நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன்டா. சரி மச்சான், பார்த்து நீ சேஃப்டியா இரு. டேய் மச்சான், எவ்வளவு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணிரு. நான் கால் என் பண்றேன். 7 hours later. ஹலோ மேம், கேக்குதுங்களா? உங்க பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, ஏதாவது ப்ராப்ளமா? மேம், என்ன சொல்றீங்க? காலையில தான் உங்க டேடி ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டாரு. இல்ல மேம், இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கே வரல. ஐயோ மேம். இப்போ எதுவும் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார்.
இப்போ தான் வந்து 6 ஸ்பீக்கர். ஆ நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க? என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கும் வரல. ஐயோ மேம், என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபாஸ்டா. மேம் நீங்க ஒன்றும் எதை நினைச்சு பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. டோன்ட் வரி மேம், நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிசன் பண்ணாதான் ஓகே என்ன மாதிரி சினாரியோவில் இருக்குது. அதில் இது வந்து ஒரு ரோல் ப்ளே ஆடியோ மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் 2 ஸ்கூல் பசங்க இருக்காங்க, 2 கடத்தல்காரங்க. இப்போது ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு அம்மா. ஓகேவா? இப்போ வரைக்கும் 6 ஸ்பீக்கர். அப்போது நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஸ்பீக்கர் நேம் வந்து கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்க ஸ்பீக்கர் 1, செகண்ட் பேசுகிறவங்க ஸ்பீக்கர் 2, அந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் பேசுகிறாங்க ஸ்பீக்கர் 1, அப்புறம் 2வது ஸ்பீக்கர் பேசுகிறாங்க ஸ்பீக்கர் 2, அடுத்தது திரும்ப ஸ்பீக்கர் 1. ஃபஸ்ட்டு பேசினாலே வந்து ஸ்பீக்கர் திரும்ப பேசினா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ஸ்பீக்கர் 1 தான் கொடுக்கணும். அது ஸ்பீக்கர் 3 கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? இது புரியுதில்ல உங்களுக்கு? புரியுது. அதாவது இந்த ஸ்பீக்கர் இப்போ நான் அப்படின்னா என்னோட நேம் அஜய் அப்படின்னா நான் எப்போ பேசினாலுமே நான் அஜய் தான். ஓகேவா? இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ பேசினாலும் அந்த நேமில் உள்ளவங்க தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேசிட்டு அடுத்த 2வது பேசிட்டு அதுக்கப்புறம் 3வது நானே வந்து பேசும்போது எனக்கு வேறு நேம் வராது. இதே ஃபார்மேட் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து காட்டுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆடியோ அந்த மியூசிக் தான் வந்து ப்ளே ஆகுது. கரெக்டாக? அந்த மியூசிக் ப்ளே ஆகிற டைம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம செக்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள். ஹலோ மக்களே, நான் ஓகே. இங்கே தான் வந்து நம்ம ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம வந்து இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எப்படி வந்து செக்மெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி எந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓகேவா? ஓகே. இது ஒருவேளை தேவையில்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாத செக்மெண்ட் வந்து போயிடும். இப்போது நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நான் இது பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்டை வந்து நான் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் டைப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். அந்த ஸ்பீக்கர் நேம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற ஸ்பீக்கர், அதனால ஸ்பீக்கர் 1 இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் இப்போது டைப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கூகுள் இன்புட் டூல்ஸ் இது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இது பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போது வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணணுன்னா நம்ம கீபோர்ட்லேயே VANAKKAM இப்படி வந்து டைப் பண்ணிங்கன்னா வணக்கம்னு வந்துடும். புரியுதா ப்ரோ? அந்த டூல் நேம் என்ன சொன்னீங்க? கூகுள் இன்புட் டூல்ஸ். நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ வந்து லிசன் பண்ணி பாருங்கள். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே. பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதில் பேசியிருக்கிறத வந்து நான் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இது வந்து நான் ப்ளே பண்ணுற டைமில் அப்படியே கீழே வந்து பாருங்கள். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஓகேவா?
இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியணும். அது வந்து நான் ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக வந்து செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ தூரம் பேசுகிறாங்களோ அது வந்து பாருங்கள். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னுமே வந்து பேசுகிறாங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ ரெண்டாவது ஸ்பீக்கர் வந்து பேசுறதுக்கு வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அதே மாதிரி தான். நான் மச்சான் பைக்கெல்லாம் வச்சிருக்க, சும்மா கெத்து காட்டுற போல. இப்போ இதில் நான் மச்சான் பைக்கெல்லாம் வச்சிருக்க, சும்மா கெத்து காட்டுற போல. இருந்தும் இன்னைக்கு தாண்டா ஸ்கூலுக்கு ஒரு நாள் அண்ணா பண்ணி பாருங்க. நான் மச்சான் பைக். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டு பார்ட் 2 இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மச்சான் உனக்கு தராம வேற யாருக்குடா? டேய், என் மூஞ்ச பார்த்தா உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா? ஏன்டா போட்டு என்ன சாவடிக்கிற? சரி மச்சான், சரி மச்சான் கோபப்படாத. சரி உன் பைக்ல எனக்கு ஒரு ரவுண்டு. சரி மச்சான் கோபப்படாத. சரி உன் பைக்ல எனக்கு ஒரு ரவுண்டு. புரியுதா எப்படி செக்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு? இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, டவுட். இது வந்து நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக தான் வந்து எப்படி பண்ணணுன்னு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆடியோ லிசன் பண்ணும்போது அந்த கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே போங்க. ஓகேவா ப்ரோ? இப்போ கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம் அதை வைக்கணுமா? அது கண்டிப்பாக பண்ணணும். பங்க்சுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இன்னும் ரூல்ஸ் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜிகே. அதாவது இப்போ ஸ்பீக்கர் 1 வந்து பேசும்போது ஒரு ஸ்பீக்கர் 1 கொடுக்குறோம். அடுத்த ஸ்பீக்கர் வந்து பேசும்போது ஸ்பீக்கர் 2 கொடுக்குறோம். அடுத்த ஸ்பீக்கர் 3 பேசும்போது அதாவது இப்போ ஒரு வேளை அது மூணாவது வேற ஆளாக இருந்தால் ஸ்பீக்கர் 3 கொடுக்கணும். இல்லை சேம் பர்சன் ஃபர்ஸ்ட் பேசின ஆளே இருந்தால் ஸ்பீக்கர் 1 தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? உங்களுக்கு கீழே டைப் பண்ணுறதுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்ல எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ட்டு? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் டைப் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்கிற கைட்லைன்ஸும் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபைல் எடுத்த உடனே அது வேலிடா இன்வேலிடான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஓகேவா? வேலிட் அப்படின்னா அந்த ஆடியோவில் வந்து ஸ்பீச் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது ரொம்ப நல்லா வந்து கிளியராக இருக்கணும். இதுதான் வந்து வேலிடுக்குள்ளது. இது வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த குளோபல் ஆட்ரிபியூட்னு சைடில் இருக்கும். அதில் இஸ் வேலிட் அப்படின்னு போட்டு இங்கே வேலிட் இருக்கும். அதுமாதிரி கீழே வந்து வேலிட் டேட்டா இன்வேலிட் டேட்டான்னு இருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து வேலிட் டேட்டா தான். என்ன ஸ்பீச் வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம கேட்ட ஆடியோவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்வேலிட் அப்படின்னா ஒன்று சும்மா வெறும் மியூசிக் மட்டும் இருக்கும், இல்லைன்னா அந்த ஆடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியாமல் இருக்கும், இல்லைன்னா வேறு லாங்குவேஜில் இருக்கும். இந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குளோபல் ஆட்ரிபியூட்டில் ரைட் சைடில் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதில் இன்வாலிட் கொடுத்து என்ன ரீசனுக்காக அது வந்து இன்வாலிடுன்னு கொடுக்கணும். இப்போ நான் டார்கெட் லாங்குவேஜ்னால் என்னது? தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் டார்கெட் லாங்குவேஜ். ஓகேவா? மீனிங்லெஸ் ஸ்பீச், ஏதாவது வந்து ஜிப்ரிஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லவுடர் பேக்ரவுண்ட் நாய்ஸ், அதாவது முன்னாடி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க
ஆனால் பின்னாடி இருக்கிற சவுண்டு வந்து முன்னாடி உள்ள ஸ்பீச்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் ஆர் மாரல்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு ரிலீஜியனை பற்றியோ இல்லைன்னா வந்து யாராவது பொலிட்டீஷியன் இல்லைன்னா வந்து டெரரிசம் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்பீச் இருந்துச்சுன்னா அது வந்து வயலேஷன். ஓகேவா? அடுத்த சிந்தட்டிக் ஆடியோ. சிந்தட்டிக் ஆடியோ அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் ஆடியோ இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி வந்து ஒரு ஸ்பீச் இருக்குது, அது இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து பேசிகிட்டு இருக்கான், ஆனால் பின்னாடி வந்து டிவியில் ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஆடியோ. ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ரிஞ்ச் ஆர் அந்த காப்பிரைட். இப்போ காப்பிரைட் ஐட்டம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிடுங்க. நான் நேட்டிவ் ஸ்பீக்கர். இது நான் நேட்டிவ்னா இதுதான். ஒருவேளை இப்போ ஒரு ஹிந்திக்காரன் வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் நேட்டிவ் ஸ்பீக்கர். ஓகேவா? வேலிடுக்கு வந்து எந்த ரீசனும் இல்லை, அது ஒரே ரீசன் தான், அந்த ஸ்பீச் வந்து நல்லா கிளியராக இருக்கணும். இவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நீங்கள் இன்வாலிட் வச்சிங்கன்னா அதே மாதிரி கீழே இங்கேயும் வந்து இன்வாலிட் வைக்கணும். ரெண்டுமே வச்சு தான் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு ஓகே. டோட்டல் வந்து 400 ஹவர்ஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா? நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சீக்கிரமாக முடிச்சோம்னா அடுத்த ஒர்க் லோடு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஆடியோ இஸ் ஓகே ஆர் வேலிட். எப்படின்னா நேட்டிவ் ஸ்பீக்கர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ தமிழ் பர்சன் தமிழ் பேசினா அது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர். மீனிங்ஃபுல் கண்டென்ட், த ஆடியோ ஹேஸ் மீனிங்ஃபுல் கண்டென்ட். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வந்து கிளியராக புரியணும், எந்த அங்கங்கே கட் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. ஓகேவா? அன்இன்டெலிஜிபிள் கண்டென்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியாத கண்டென்ட், அதுதான் வந்து அன்இன்டெலிஜிபிள் கண்டென்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் நாய்ஸ், மியூசிக், ஷவுட்டிங், சிங்கிங், இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வந்துட்டுருக்கு, அந்த டைமில் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து உங்களுக்கு சரியாகவே புரியலை அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்வேலிட். இது எதுவும் இல்லை அப்படின்னா அது வந்து வேலிட். ஓகேவா? ஆடபிலிட்டி இதெல்லாம் ஓகே தான், கரெக்டாக வந்து கிளியராக புரிஞ்சதுன்னா அது ஓகே. பப்ளிக் ஆர்டர், இது வந்து டஸ் நாட் வயலேட் பப்ளிக் ஆர்டர் லைக் டிஸ்கிரிமினேஷன், நேஷ்னாலிட்டி, இந்த மாதிரி. ஓகேவா? ரேஸு, ஜெண்டர், இந்த மாதிரி இதெல்லாமே இருந்துச்சுன்னா அது வந்து இன்வேலிட். ஓகே. நான் சிந்தட்டிக் ஸ்பீக்கர். இப்போ வந்து நான் சிந்தட்டிக் ஸ்பீக்கர் அப்படின்னா சிந்தட்டிக் ஸ்பீக்கர் அப்படின்னா வந்து ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகுறது. நான் சிந்தட்டிக் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு ரியல் ஹியூமன் வந்து பேசுகிறது. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வேலிட். நோ காப்பிரைட் கண்டென்ட், அதாவது டிவியில் ப்ளே ஆகுறது இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் வந்து காப்பிரைட் கண்டென்ட் அதுலேயும் வரும், சிந்தட்டிக் ஸ்பீச்லேயும் வரும். இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகேவா? இந்த காப்பிரைட் கண்டென்ட் இல்லை, சிந்தட்டிக் ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து வேலிட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்வேலிட். அவ்வளோதான். அடுத்து செக்மெண்டேஷன் யூனிட். செக்மெண்டட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஏதாவது வந்து இப்போ ஒருத்தங்க பேசிகிட்டே இருக்காங்க, ஒருவேளை அந்த ஒரு ஸ்பீச் வந்து 2 நிமிஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பிரிப்பீங்க? நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன், ஒரு மேக்ஸிமம் செக்மெண்ட் வந்து 1.5 நிமிஷம் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து 1 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் அது வரைக்கும் போகாது, ஏன்னா எப்படியும் வந்து 1 நிமிஷத்துக்கு நடுவில் எப்படியும் வந்து ஒரு மூச்சு விடுறதுக்காக வந்து கேப் வரும். ஓகேவா? நீங்கள் 1 நிமிஷம்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒருவேளை 2 நிமிஷம் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? யாராவது? ஹலோ? இப்போ எங்கே மில்லி செகண்ட் கேப் வருதோ அங்கே 2ஆக பிரிச்சுக்கலாம். மில்லி செகண்ட் இருக்கிற இடத்துல பிரிக்கலாம். வேறு ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து அடுத்த சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த 2 கேப்புக்கு நடுவில் ஒரு செக்மெண்ட் வந்து பிரிக்கலாம். ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, when the same speaker speaks continuously without a break and there is no 100 milliseconds pause to make segment,
இதில் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக பேசுகிறாங்க, அதில் எதுவுமே வந்து உங்களுக்கு கேப் கிடைக்கல அப்படின்னா ஒன்று எங்கேயாவது 50 மில்லி செகண்ட்ஸ் கேப், அதாவது 100க்கும் கீழே ஏதாவது கேப் இருக்கிற இடத்துல வந்து பிரிச்சிடணும். இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து 1.5 நிமிஷத்தில் வச்சிடணும். ஓகேவா? இல்லை இது ரெண்டுமே வந்து பண்ண முடியல அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஓகேவா, அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் பேசி அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அப்படி வந்து கட் பண்ணணும். ஆனால் ஒரு செக்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கிற இடத்துல நடுவில் கட் பண்ண வேண்டாம். ஒரு சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அது வந்து நடுவில் கட் பண்ண வேண்டாம். அது எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணுங்க. புரியுதா இது? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ சிங்கிள் ட்ராக். இப்போ நீங்கள் வந்து கேட்ட ஆடியோ வந்து ஒரே ட்ராக்ல வந்து எல்லா ஸ்பீக்கரும் இருக்காங்க. 6 ஸ்பீக்கர் வந்து நீங்கள் கேட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து மொத்தம் 9 கேரக்டரும் 10 கேரக்டரும் வரும் இந்த ஆடியோவில். அப்போ எல்லாருமே வந்து சிங்கிள் ட்ராக்ல தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த 10 ஸ்பீக்கரையும் வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2ன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து தனித்தனியாக ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 3ன்னு நேம் கொடுக்கணும். இப்போது ஒரு வேளை வந்து 2 ஸ்பீக்கர் வந்து பேசுகிற ஒரே மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அசைன் பண்ண தெரியல அப்படின்னா எஸ்பிகே யூஎன்கேன்னு ஒன்று இருக்கும். ஸ்பீக்கர் அன்னோன் இந்த இருக்கா, இதில் வந்து பாருங்கள் எஸ்பிகே யூஎன்கேன்னு இருக்கும். இது வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். அதாவது இப்போ சேம் ஒரு 2 ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க, ஆனால் வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட வாய்ஸும் சேமாக இருக்குது கிட்டத்தட்ட. அது வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஓகே. இஃப் இட் இஸ் டூ ஹார்ட் டு டிஸ்டிங்விஷ் த ஸ்பீக்கர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஸ்பீக்கர் அன்னோன்னு கொடுத்துடலாம். அந்த ஸ்பீக்கர் அன்னோன் டேக் வந்து நமக்கு அதுலேயே இருக்குது, நீங்கள் தனியாக டைப் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது புரிஞ்சுது. ஸ்பீக்கர் டேக் do not need to be consistent across different audio. ஓகே, இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஓவர்லேப். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செக்மெண்ட் 1ல் வந்து ஸ்பீக்கர் 1 பேசுகிறாங்க, ஓகேவா. செக்மெண்ட் 2ல் வந்து ஸ்பீக்கர் 2 வந்து பேசுகிறாங்க. கரெக்டாக இப்படி தான் வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போது 2 பேரும் பேசுகிற டைம்லேயே வந்து ஒரு இடம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், த வெதர் இஸ் ஸோ நைஸ் டுடே. அந்த டுடேன்னு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே எஸ் ஸோ நைஸ் அப்படின்னு வந்து செகண்ட் ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டுடேங்கிற இடத்துல வந்து பிரியும். ஆனால் அது வந்து உங்களால் வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல யூஎன்கே அதாவது அன்னோன்ங்கிறத கிளிக் பண்ணிடணும். இப்படி அது வர ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா யூஎன்கேன்னு டைப் பண்ணிடுங்க. புரியுதா? புரியாத எல்லா இடத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே. எங்கெல்லாம் அப்படி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த இதில் ஒரு வேளை பிரிகிற இடத்துல ஆமாம், இந்த ஓவர்லேப் ஆகிற இடத்துல ஏதாவது புரியல, இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல ஏதாவது வேர்டு வந்து மிஸ் ஆகுது, பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கட் ஆகுது, இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த யூஎன்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஸ்லாங்கில் வந்து அந்த ஆடியோ கேட்குறோமோ அதே ஸ்லாங்கில் தான் வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போது சென்னையில் ஒரு ஸ்லாங் இருக்கும் கரெக்டாக, இப்போ மதுரையில் ஒரு ஸ்லாங் இருக்கும், கன்னியாகுமரியில் ஒரு ஸ்லாங் இருக்கும், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே வந்து சேமாக இருக்காது. அப்போது அதில் என்ன ஸ்லாங்கில் வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அதே ஸ்லாங்கில் தான் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே ஓகேவா? அடுத்தது பங்க்சுவேஷனில் வந்து கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி இதெல்லாமே வந்து முக்கியம். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியுதுன்னா கடைசியில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதேமாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா டபுள் ஸ்பேஸ் விட்டுருவாங்க. ஓகேவா? டபுள் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது, அது கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. இப்போது கண்டினியூஸாக வந்து 2-3
இது வந்து சொல்லும்போது இப்போது மான் மயில் குயில் இந்த மாதிரி வந்து எதாவது சொல்லும்போது கமா போட்டு தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அடுத்து கண்டினியூஸ் ஸ்பேசஸ். ஓகே, நோ லைன் பிரேக், டு நாட் யூஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அட் த ஸ்டார்ட் அண்ட். ஓகே, அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதும் ஏதோ ஸ்பேஸ் இருக்கும்போது முடியும் போதும் எதுவும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, இது பார்த்துங்க. இப்போது அடுத்தது வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ். ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்னா ஏதாவது இந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் இருக்கும் கரெக்டாக, அதுதான் வந்து ஃபில்லர் வேர்ட். அந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வேர்ட்ஸை மட்டும் வந்து டைப் பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுலலாம் பாருங்கள், ஓ வாட் அ கியூட் டாக் இட் இஸ். இதில் ஓ வந்து டைப் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக வந்து கொடுக்குற சவுண்டு. கரெக்டாக? ஓகே ப்ரோ, கரெக்ட். அந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் வந்து ரெப்படிஷன். ரெப்படிஷன் அப்படின்னா இப்போது சேம் வேர்டை வந்து 2 நேரம் வந்து ரிப்பீட்டாக வந்து சொல்லும்போது அது ஒன்று வந்து நம்ம விட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் அதாவது ஐ மீன்னு சொல்ல வர்றது அது மீலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது ஐ மீயை வந்து விட்டுடலாம், ஐ மீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா அந்த ஸ்க்ரீனு? தெரியுது ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி. அடுத்தது இப்போது ஏதாவது என்ன சொல்கிறது, மிஸ்ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? இப்போது ஸ்கூல்னு சொல்கிறது வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம வந்து கரெக்டாக ஸ்கூல்னு தான் டைப் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டட்டரிங் அப்படின்னா இப்போது ஒரே வேர்டை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக, அப்போ நீங்கள் அதில் ஒரு நான் மட்டும் எடுத்துட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஎன்கே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஏதாவது வந்து ஒரு இடத்துல அந்த இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இல்லைன்னா ஒரு ஹார்ன் அடிக்கிற டைமில் ஒரு ஒரு வேர்டு வந்து சொல்லும்போது அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சந்தையில் இருக்கேன். ஓகேவா? நான் இப்போ ஆக்சுவல் ஸ்பீச் வந்து இதுதான். ஆனால் இப்போ நான் வந்து கேட்கும்போது நான் இப்போ இது மட்டும் தான் எனக்கு கேட்குது, அந்த நடுவில் இருக்கிற ஒரு வேர்டு வந்து எனக்கு கேட்கல. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் போதும். நான் இப்போ அந்த புரியாத வேர்டு அதுக்கு தான் நம்ம அன்னோன் போட்டிருக்கோம், அடுத்தது இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? யாருக்கும் இதில் டவுட் இருக்கா? யூஎன்கே ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நான் இப்போ சந்தையில் இருக்கேன், இதுதான் வந்து ஆக்சுவல் சென்டென்ஸு. ஆனால் ஓகே, அந்த ஸ்பீக்கர் வந்து பேசியிருக்காங்க, ஆனால் அந்த சந்தையிலன்னு சொல்லும்போது பின்னாடி ஏதோ ஒரு வண்டியில் வந்து ஹார்ன் அடிச்சிட்டாங்க, அதனால அந்த வேர்டு வந்து சரியாக புரியல. அப்போது அந்த சந்தையில் அது புரியாத இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அன்னோனுங்கிற அந்த டேக் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, புரிஞ்சுதா எப்படின்ட்டு? ஓகே, ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்கேயாவது வந்து சரியாக வந்து புரியாத வேர்ட்ஸு இல்லைன்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு இன்னொன்று அப்படின்னு வந்து சொல்லி ஏதாவது வந்து ஸ்டாப் ஆகுது, அது வந்து இன்கம்ப்ளீட் வேர்டு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூஎன்கே போட்டுங்க. ஓகே, ஓகேவா? இந்த இதில் பாருங்கள், ஐ வென்ட் டு த, இது எதாக இருந்தாலும் இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், டெம்பிளாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து யூஎன்கே போட்டுக்கலாம். அது புரியலன்னா தான், புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஒருவேளை அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, ஆனால் அந்த ஒரு வேர்டு மட்டும் உங்களுக்கு புரியல, ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஆனால் அந்த ஒரு வேர்டு புரியல அப்படின்னா அதில் யூஎன்கே போட்டுருங்க. ஓகேவா?
ஓகே. அடுத்தது சிரிக்கிறது இல்லைன்னா இருமல், இந்த மாதிரி நாய்ஸு, அன்நேச்சுரல் பாஸு, இந்த மாதிரி எதுவும் வரும்போது அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அது வந்து நீங்கள் சென்டென்ஸ்குள்ளே அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வர வேண்டாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நடுவில் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா ஏதோ ஒரு 2-3 வேர்டு இந்த அது மாதிரி வந்து நீங்கள் அதான் டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணணும். அது வந்து அதே டிரான்ஸ்லிட்டரேட் தமிழ்ல தானா? டிரான்ஸ்லிட்டரேட்னா என்னன்னு தெரியும்ல? இப்போ ஆ ஆ இப்போ ஸ்கூல்னா நம்ம இங்கிலீஷில் வந்து ஸ்கூல்னு போடுவோம். ஓகேவா? இதே இது டிரான்ஸ்லிட்டரேட் அப்படின்னா ஸ்கூல் தான் வந்து நம்ம சொல்றது, ஆனால் ஸ்கூல். ஓகே ஓகேவா? காலேஜ்னாலும் காலேஜ். ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இங்கிலீஷ் வேர்டு கரெக்டா? ஆனால் நம்ம yes. தமிழில் அப்படியே வந்து டைப் பண்ணணும். ஓகே ஓகே. அவங்க என்ன இங்கிலீஷ்ல சொன்னாலும் நம்ம தமிழ்ல இது பண்ணிக்கலாம். தமிழில் வந்து டைப் பண்ணணும். இதுதான் இப்போ ஐ மீன், ஐ பட் இந்த மாதிரிலாம் சொன்னாலும் தமிழ் தான். தமிழில் தான். ஆமாம். ஓகே ஓகே எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுமே உள்ளே வரக்கூடாது. ஓகேவா? ஓகே. இதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன். இப்போ நம்ம அந்த ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்டாக மாற்றுறது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆனால் இங்கிலீஷ் வேர்டை அப்படியே தமிழில் டைப் பண்ணுறது டிரான்ஸ்லிட்ரேஷன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன்னா இப்போ என்ன சொல்கிறது, பஸ்ஸில் இருக்கிறது பேருந்துன்னு மாற்றினீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? இதுதான் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு லைக் டாக். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் இருக்கிற வேர்ட்ஸ் தான். ஓகேவா? இது இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, நம்ம தமிழில் தான் டைப் பண்ண போகிறோம். இதில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து இங்கிலீஷில் காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எல்லாமே, அதாவது நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். இப்போது டிஜிட் பை டிஜிட், அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரபிக் நியூமரல்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வந்து அரபிக் நியூமரல்ஸ் 1 2 3ன்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர். இப்போ வந்து 123 அப்படின்னா அது வந்து 123 அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு வேளை வந்து டேட் சொல்கிறாங்க ஜூன் 5 2020 அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் 5 ஜூன் 2020 இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம் தெரியுமா? டேட்டு, மந்த்து, இயர். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி எழுதுங்க. அப்புறம் நான் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஆமாம் நான் ஸ்டாண்டர்ட் சோஷியலி கன்வென்ஷனல் ரைட்டிங். இது எப்படினாலும் வந்து எழுதுங்க. இந்த மாதிரியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படி எழுதுறதும் ஓகே தான். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியே எழுதுங்க. ஓகேவா? இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்தது டு நாட் யூஸ் தௌசண்ட் செப்பரேட்டர். ஓகே, டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, செப்பரேட்டருக்கு வந்து அந்த மேலே இது போடுவாங்கல்ல சிங்கிள் கோட்ஸ், அதெல்லாம் வந்து போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி, கம்மா. ஓகேவா? இதெல்லாம் போடாதீங்க. ஜஸ்ட்டு டைரெக்டாக வந்து நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து போடுங்க. அடுத்தது யூஸ் த லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் டெசிமல் பாயிண்ட். ஓகே, இது நம்ம வந்து 1000 அப்படின்னா 1,000.00 இப்படி தான் வைப்போம் கரெக்டாக? 1000 rupees அப்படின்னா அதே மாதிரி ஃபார்மேட்டில் வந்து எழுதுங்க. when speaker expresses number in English, இது வந்து என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் பேசுகிறத டிரான்ஸ்லிட்ரேட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்கள். அதாவது இங்கிலீஷ் ஃபார்மேட்டை அப்படியே வந்து தமிழில் வந்து மாற்றுங்க. ஓகேவா? அடுத்தது அன்இன்டெலிஜிபிள். இது வந்து எப்படின்னா இப்போ 2 பேர் வந்து பேசுகிறாங்க, ஆனால் பேச்சு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அதில் பேச்சே வந்து புரியல. ஆனால் இங்கே பேச்சு இருக்குது, ஆனால் 2 பேரும் பேசுகிறதுல ஓவர்லேப் ஆனதுனால பேசுகிறது புரியல. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? இல்லை, புரியல ப்ரோ. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொன்னேன்ல, நான் இப்போ சந்தையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த சந்தையில் இருக்கேன், அந்த சந்தையிலன்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு ஹார்ன் அடிக்கும்போது இந்த வேர்டு வந்து புரியாமையே போச்சு அப்படின்னு சொன்னேன். இது வந்து 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பீச் வந்து இருக்குது. ஆனால் 2 பேருமே ஒரே டைமில் பேசுகிறதுனால அந்த வேர்டு வந்து உங்களுக்கு புரியல.
அதில் அந்த வேர்டே வந்து மிஸ்ஸிங், இதில் அந்த வேர்டும் இருக்கு. புரியுதா? ஓகே ப்ரோ. ஓ இப்போ ஒரு சென்டென்ஸ் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்ல பேசுறது ஏதோ கிளியர் ஆகலைன்னா அதனா யூகே ஆச்சா அது ஏதோ யூஎன்கே. யூஎன்கே. இது வந்து பேசுறதே புரியலாம் இது. ஓகே இப்போ பாருங்க, இப்போ இது வந்து ஸ்பீக்கர் 1, இது வந்து ஸ்பீக்கர் 1. ஓகே இது ஸ்பீக்கர் 1, இது ஸ்பீக்கர் 2. இப்போ ஸ்பீக்கர் 1 பேசுறது இங்க வரைக்கும் முடியுது, ஸ்பீக்கர் 2 பேசுறது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுக்கு நடுவுல ஒரு வேர்டு இருக்கும், கரெக்டா? இதுக்கு நடுவுல ஒரு ஸ்பீச் இருக்கும். இது ரெண்டு பேருமே பேசுறதுனால ஒரு சில நேரம் வந்து புரியாம போகும். ஓகே கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த போர்ஷனுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம், டிபிஎல் போடுறோம். ஓகே புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ இது எங்க வரும் அப்படின்னா, ஒன்று ஸ்பீக்கர் 1, அதாவது ஒரு ஸ்பீக்கர் பேசி முடிக்கிற டைம்ல அந்த ஸ்பீச் வந்திருக்குன்னா அங்கே ஒரு டிபிஎல் போடணும். அடுத்த செக்மெண்ட்ல ரெண்டாவது ஸ்பீக்கர் வந்து பேசுற ஸ்டார்டிங்ல வந்து டிபிஎல் போடணும். ஓகே ப்ரோ, புரியுது. புரிஞ்சது இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் அந்த டூல்லே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ டூலில் என்ன பண்ணுறேன், இப்போ நீங்களாம் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஸ்பீக்கர் 1 பேசியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே ஸ்பீக்கர் 2 பேசியிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் கிளிக் பண்ணால் இது வரைக்கும் இருக்குது. இப்போ ரெண்டாவது செக்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, கரெக்டாக? இந்த ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகிற இடம் இருக்குது, தெரியுதா? அப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் பேசும்போது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் பேசும்போது, இப்போ எங்கடா அடுத்தது டிபிஎல், அடுத்தது டிபிஎல். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ இப்போ எங்கடா இருக்கு, அந்த இருக்குங்கிற வேர்டு வந்து இருக்குது, ஆனால் அது வந்து புரியல. ஏன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்பீக்கரும் வந்து பேசுறதுனால. அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் எடுத்துங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் பேசும்போது அந்த கடைசியில் அந்த ஒரு வேர்டு புரியல, அதாவது புரியல மீன்ஸ் ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது, அதனால இங்கே டிபிஎல். ரெண்டாவது செக்மெண்ட்டில் அந்த முதல்ல அந்த வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கூட வந்து மேட்ச் ஆகுது, அந்த ஓவர்லேப் ஆகுது, அதனால இங்கே டிபிஎல். இது புரியுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ, ஓகே புரியுது. புரியுதுல்ல? அதாவது இந்த ஓவர்லேப் ஆகிற இடம், இந்த ஓவர்லேப் ஆகிற இடம் தான் இந்த டிபிஎல் வர்ற இடம்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா. ஓகே ப்ரோ. இதுக்கப்புறம் அதாவது இந்த ஓவர்லேப் ஆனதுக்கப்புறம் வர்ற வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸ் தான் வந்து கடைக்கு போயிட்டு இருக்கேன். இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதுல்ல உங்களுக்கு இப்போ? ஓகே. நெக்ஸ்ட்டு எனக்கு எதுவும் டவுட் இருக்கு? இப்போ வேர்ட் புரிஞ்சா என்ன மென்ஷன்? வேர்ட் புரிஞ்சா வந்து நீங்கள் டைப் பண்ணிடலாம், அந்த வேர்டையே வந்து டைப் பண்ணிடலாம். அது வந்து நான் எப்போ சொன்னேன்னா, அந்த ரெண்டு பேரும் பேசும்போது அந்த வேர்டு வந்து புரியல அப்படின்னா தான் வந்து டிபிஎல் போடணும். புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டிபிஎல் போட வேண்டாம், ஜஸ்ட் அந்த வேர்டையே வந்து டைப் பண்ணிடலாம். புரியுதுல்ல செல்வகுமார்? ஓகே. நெக்ஸ்ட்டு clearly audible speaker must be segmented independently and follow under this condition. ஓகே, இதுதான் வந்து சொல்லியிருக்கு பாருங்க. ஓவர்லேப் பண்ணும்போது போத் ஸ்பீக்கர் ஸ்பீச்சஸ் கிளியர்லி ஆடிபிள். இப்போ ரெண்டு பேருமே வந்து பேசுறது வந்து கிளியராக ஆடிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிபிஎல் டேக் போட வேண்டியதில்லை. இப்போ ஏதாவது ஒரு வேர்டு வந்து அது நடுவில் வந்து பேசும்போது அந்த வேர்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் டிபிஎல் போடணும். ஓகேவா? ஓகே ப்ரோ.
நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் இஸ் த ஸ்டாண்டர்ட் காமன்லி யூஸ்ட் டு இன் த ஒரிஜினல் லாங்குவேஜ். ஓகே, ப்ராப்பர் நவுன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் இருக்குது. ஓகேவா? ஐஃபோன் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து பேச போகிறோம். கரெக்டாக? அப்போது ஐஃபோன் அந்த ஐ போடுங்க, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. ஓகேவா? அக் போட்டு ஃபோன் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்லிங் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அது வந்து யூஸ் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன். ஓகேவா? ரெக்கக்னைஸ் இது அன்ரெக்கக்னைசபிள்னா அன்னோன், ரெக்கக்னைசபிள் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லிட்ரேஷன். எந்த இடத்துலையுமே வந்து இங்கிலீஷ் வேர்ட் வரவே கூடாது. ஓகேவா? ஓகே. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே வரக்கூடாது. இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆயிரும். ஓகேவா? இதில் இவ்வளோ தான், இந்த மொத்த ஒர்க்குமே வந்து இவ்வளோ தான். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் அப்பப்போ கேட்டுடலாம். ஓகேவா? ஓகே. வேறு யாருக்கும் எதுவும் டவுட்டு? டீம் யாருக்கும் எதுவும் டவுட்? இப்போ டூ மெம்பர்ஸ் ஓவரில் இருக்கும்போது செக்மெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறதும் ஓவர் ஆகுங்களா? ஆமாம், அதுதான் இந்த இதில் வந்து காட்டியிருந்தேன். இப்போது ஒரு ஸ்பீக்கர் வந்து இதில் கண்டினியூஸாக பேசிட்டு வராங்க. தெரியுதா உங்களுக்கு செல்வகுமார்? இதில் பாருங்கள், இது ஸ்பீக்கர் 1 வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த இது முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீக்கர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஸ்பீக்கர் இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து ஓவர்லாப் ஆகுது. இதுதான் வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருந்தேன். 2 தான். புரியுதா? செல்வகுமார் கிளியராக இருக்கா இந்த டவுட்டு? வேறு யாருக்கும் எதுவும் டவுட்? அமல் கிளியர் ஆயிடுச்சா? அமல், அனு, தீபிகா, கௌசல்யா, ஜெமி, லக்ஷ்மி, லோகேஷ் நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நோ டவுட் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கும் எதுவும் டவுட்டு? ஓகே, ஸோ டவுட் இல்லை அப்படின்னா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது வந்து டெஸ்ட்டு ஃபைல் வந்து போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து வந்து லைவ் ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே டீம். வேறு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா மீட்டிங் முடிச்சுக்கலாம். இல்லை, நோ டவுட்ஸ். வேர் வி கேன் கெட் டெஸ்ட் ஃபைல்ஸ். ஓகே, டெஸ்ட் ஃபைல் வந்து இதில் தான், இந்த டூலில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதில் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் யாருக்கும்? டவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு யாரும் எதுவும் டவுட்டு கேட்கணுன்னா சொல்லுங்கள். உங்களோடது வந்து கொஞ்சம் இன்னும் மிஸ்டேக் இருக்குது, செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது, அதை சரி பண்ணணும். புரியல?
இப்ப ஐயோன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து அதை அதை வந்து எடிட் பண்ணிடணுமா சார் இல்ல டைப் பண்ணணுமா? இல்லை இல்லை, அது வந்து எக்ஸ்பிரஷன். நம்ம ஐயோ அப்படின்னு சொல்றது எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்.